செட்டிநாட்டு காரக்குழம்பு வைக்கிறது எப்படின்றத பார்ப்போம். நான் முதல்ல சாம்பார் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அது 4-5 தோல் உரித்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை அரைச்சிக்கிடுவோம். இது வெங்காயம் அரைச்சாச்சு. 2 தக்காளி அந்த ஜாரிலே போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். கடுகு, வெந்தயம், கட் பண்ணி வச்சுருங்க. சாம்பார் வெங்காயம், இது பெரிய வெங்காயம், கல்லுப்பு, அரைச்சி வச்சேன் சாம்பார் வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த காயையும் போட்டு வதக்கிப்போம். தக்காளி போட்டதுக்கு முன்னாடி காய் வதக்கினா நல்லா வதங்கிடும். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வச்ச தக்காளியை போட்டுப்போம். இந்த ஜாரில் தண்ணி கலந்து அதையும் சேர்த்து ஊற்றிப்போம். காய் நல்லா வேகட்டும். செட்டிநாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சுவையான காரக்குழம்பு தயாராகிடுச்சு.